வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பூரி மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். அது போட்டோன்னே நல்லா பொரிஞ்சு வந்ததும் பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது நீட்டமாக வெட்டிட்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா உதிரியாக ஆகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உதிரியாக வெங்காயம் உடஞ்சி வரணும். உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமே வதங்கிடும். அதனால தான் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள் நல்லா ஆட் பண்ணி வதக்கி விட்டுட்ருக்கேன். கொஞ்சமாக ஒரு 3-4 உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்திருக்கேன், வேக வச்சு எடுத்திருக்கேன். அது உருளைக்கிழங்கு நல்லா மச்சு வச்சுக்கலாம். இதில் காரத்துக்கு மிளகாத்தூள் அதெல்லாம் எதுவுமே போடலை, ஒன்லி பச்சை மிளகாய் தான். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தென் கொஞ்சம் ஓரளவு இந்த ஸ்டேஜில் வதங்கினோடனே தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு அந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கை தனியாக எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன். பிசைஞ்சு விட்டு இப்போ தண்ணி நல்லா கொதித்ததும் உருளைக்கிழங்கு அந்த பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கும் பட்டாணியை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் உப்பு பார்த்து லைட்டாக மூடி வச்சிடலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஓரளவு ஆட் பண்ணி நல்லா கொதிச்சோன்னையே கடலை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு சும்மா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வரும். அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. எனக்கு எனக்கு போதும். இந்த தண்ணி ஓரளவு இதுவாக இருக்குது. இந்த கிரேவிக்கு அப்போ தான் எனக்கு போதும். அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம பூரி மசாலா. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பூரிக்கு நான் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதை உருட்டி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், உருட்டி தேய்ச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ போட்டு எடுத்துக்கலாம். நல்லா இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா தான் நல்லா பூரி நல்லா உப்பி வரும். பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ இதுவும் எல்லா மாவையும் இப்படி போட்டு எடுத்துக்கலாம். பூரி ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இந்த பூரி மசாலா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழும் மனமும் நிறைந்திருக்கட்டும். தேங்க்யூ.